ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் செகண்ட் வீடியோ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த சீரீஸில் நான் வந்து 2025 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஃபேக்ட்ஸும் இருக்கும், கொஞ்சம் கான்செப்ட்ஸும் இருக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அதிகமான ஃபேக்ட்ஸ் தான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தான் சொல்கிறேன். இனி போக போக ரெண்டோட பிளெண்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ தட் மெயின்ஸில் நீங்கள் எங்கேயாச்சும் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் கரண்ட் அஃபேர் வந்து ஒரு ஓஷன் மாதிரி, நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அது தீராது, வந்துக்கிட்டே இருக்கும். பட் நான் இங்கே வந்து மேபி இது கேட்கலாம், இல்லை நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இது எங்கேயாச்சும் உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாங்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இது மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படிக்க கரண்ட் அஃபேர்ஸோட. இல்லை நான் கரண்ட் அஃபேர்ஸே நான் படிக்கலை, இது வரைக்குமே படிக்கல, எக்ஸாம் வரைக்கும் எனக்கு ஜிஎஸ்கே டைம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ்னால நீங்கள் செலக்ட் ஆகும் சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு எதர் இதை சப்ளிமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கரண்ட் அஃபேரே படிக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா மேபி இதை கூட நீங்கள் மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பேர்டனாக இருக்காது கரண்ட் அஃபேர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஒரு ஸ்கீம் பாதம் பாதுகாப்பும் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயபெட்டிக்ஸ்னால யாருக்கெல்லாம் லெக்கில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருந்தால் காலில் நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த கால் எரிச்சல்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா காலில் ஏதாச்சும் ஊண்டாச்சு அப்படின்னா அது ஆறாது, அது அந்த இடத்தையவே ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக மாற்றிடும். நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கால் அவங்களுக்கு கருத்து இருக்கும், அங்கே வீங்கி இருக்கும், சின்ன புண்ணானா கூட அது ஆறவே ஆறாது. சொல்லப்போனால் இன்னும் சிவியர் ஆகிக்கிட்டே போகும், காலெல்லாம் எடுத்துருவாங்க. லெக் ஆம்பியூட்டேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் எடுப்பாங்க, அப்புறம் கால் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் டயபெட்டிக்ஸில் இருக்கிற ஒரு மோசமான ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்டுங்க மாதிரி. பட் இதுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன புண்ணாக இருக்கும், ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப ரொம்ப மைனர். நம்மளுக்கெல்லாம் நார்மலாக இருக்கவங்களுக்கு அதுமாதிரி புண்ணாச்சுன்னா 1 வீக்லாம் கூட அது சரியாயிடும், அது இருக்கிற இடத்துலாம் போயிடும். பட் அதுவே ஒரு டயபெட்டிக்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுக்கும், சொல்லப்போனால் சிவியர் ஆகும். பட் அதோட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களே டார்கெட் பண்ணி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏர்லியாக, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனாவே இது ரொம்ப செலவாகும், நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு ஆல்டர்னேட்டிவாக நிறையா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே. அதனால என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப சிவியர் ஆகி கடைசியில் அவங்க லெக்கே எடுக்கிற மாதிரி ஆகும். அதாவது முன்னாடியே ட்ரீட் பண்ணியிருந்தால் லெக் எடுக்க வரைக்கும் போய்க்க தேவையில்லை, பட் அது விட்டதுனால சிவியர் ஆகும். ஸோ அந்த ஆம்பியூட்டேஷன்ஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கீம். ஏன் இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25% டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியூட்டேஷன் லெவல் வரைக்கும் போகிறாங்க இந்தியாவில். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இதை நான் நிறையா டைம் என்னென்னா முன்னாடியே அந்த ஊண்டை சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் போயிருக்க வேணாம் அப்படின்னு டேட்டா சொல்கிறனால ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணது அக்டோபர் 24. ஸோ மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஹெல்த் கேரை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் மெயின்ஸில் எழுதும்போது இதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் எழுதும்போது நீங்கள் கவர்மெண்ட் வந்து டார்கெட்டடாக போகிறாங்க. அதாவது டயபெட்டிஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பிபி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் வருது. ஸோ டார்கெட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதும்போது இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னா ஸ்பெக்டாபிலிஸ் இன் தமிழ்நாடு. நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கோனோகார்பஸ் ட்ரீஸை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த ட்ரீ வந்து என்னது, அது இன்வேசிவ் ஸ்பீஷீஸ், அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுவுமே சென்னா. இந்த இது பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்க்க ஆவாரம் பூ மாதிரி இருக்கும். இது ஆவாரம் பூ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட நேட்டிவ், அதாவது இந்தியாவோட நேட்டிவ் ட்ரீ தான். அதுக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், அது வேற ட்ரீ இது வேற ட்ரீ, ஆனால் பார்க்க ஒரே மாதிரி, அந்த பூவெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். அதாவது இது ஒரு பக்கம் இருக்குன்னா இங்கே இருக்க நேட்டிவ் ப்ரீட் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடும்.
ஆர்எல்ஸ் அதை வந்து வீக்கெண்ட் பண்ணிரும். இதுதான் அதிகமா வளருமே தவிர பக்கத்துல சுத்தியும் உங்களுக்கு வந்து நேட்டிவ் ப்ரீட வந்து வளர விடாம பண்ணிரும். பிகாஸ் இது எல்லா ரிசோர்ஸையுமே எடுக்க ஆரம்பிக்கும். ஏன் இது மாதிரி இன்வேசிவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நேட்டிவ் இடத்துல இதுக்கான த்ரெட்டுன்னு இருக்கும். ஸோ இதோட பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா இப்போ இது புது இடத்துக்கு வரும்போது இன்கேஸ் இதுக்கு த்ரெட் இல்லை அப்படின்னா இது பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிரும். இது பாப்புலேஷன் அதிகமாகும் போது சுற்றி இருக்க நேட்டிவ் ட்ரீஸோட பாப்புலேஷன் கம்மியாகும். இந்த கான்செப்ட் தான் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னா அது எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்குமானா கிடையாது. அதோட நேட்டிவ் இடத்துல அது கரெக்டாக இருக்கும். பட் அது மாறி வர இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அது வந்து இன்வேசிவா மாறும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல பேரட் வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் கிடையாது. அதுவே நீங்க யூகே போயிட்டீங்கன்னா அது வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். ஏன்னா இங்க அதுக்கு த்ரெட் இருந்துச்சு. ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனா யூகேல பார்த்தீங்கன்னா அதுக்கு த்ரெட்டே கிடையாது. ஆனா இங்கிருந்து பிரிட்டிஷ் வந்து அது அழகா இருக்குன்னு அங்க எடுத்துட்டு போனாங்க. கடைசியில அது பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ அது அங்க இன்வேசிவ் ஸ்பீஷீஸா அந்த ஊருக்குன்னே இருக்க பேர்ட்ஸோட ரிசோர்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் பேர்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் இன்வேசிவ். ஒரு ஸ்பீஷீஸ் எப்படி நேட்டிவ் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இன்வேசிவ் ஆகுது அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த சென்னா இந்த ட்ரீயுமே சென்ட்ரல் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அங்கிருந்து வந்த ஒரு ட்ரீ தான். பட் இது இங்க வந்து இன்வேசிவா மாறிடுச்சு. இது வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கு. அதாவது இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ல எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இங்கெல்லாம் இந்த ட்ரீ அதிகமா இருக்கு. ஸோ இதனால அந்த ஹேபிடேட் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட இதை ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த வருஷம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அக்டோபர் 2025க்குள்ள இங்க இந்த ரிசர்வ்ல இருக்கிற இந்த சென்னா ட்ரீஸை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. ஸோ அதனால தான் இது நியூஸ்ல இருக்கு. இது கொஞ்சம் வருஷமாவே நியூஸ்ல மாத்தி மாத்தி இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கருவேல மரம் தான். பட் அதை தாண்டி நிறைய மரங்க வந்து இங்க இருக்க ரிசோர்சஸை எடுத்துட்டு இன்வேசிவ் ஸ்பீஷீஸா இருக்கு. ஸோ அதை பத்தி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ல கொஞ்சம் 1 or 2 இயர்ஸாவே இருக்கு. ஸோ இதை பத்தியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டூனா கிளஸ்டர். டூனானா டைப் ஆஃப் ஃபிஷ். இது வந்து எங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்கீமுக்கு கீழேனா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷர்மேனை டார்கெட் பண்ண ஒரு ஸ்கீமு. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ எப்படி ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ஃபிஷர்மேன் அவங்க இன்கம் வந்து டபுள் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் பூஸ்ட் அப் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. இதுக்கு கீழே தான் டூனா கிளஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு கீழே. ஓகேங்களா? இங்க வந்து அதிகமான டூனாஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல டூனா ஃபிஷிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு இன்கம் வரும். ஸோ அதனால இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெருசாக படிக்க ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் டூனா கிளஸ்டர் இன்கேஸ் கேட்டாங்கன்னா அது அந்தமான் நிக்கோபார் அது மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர். இந்தியாஸ் நாஃபித்ரோமைசின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டாக ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறது என்னன்னா இதுதான். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னு இருக்குது. அதாவது நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அந்த அந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே அந்த மருந்துக்கு பழகிடுச்சு, ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. நீ என்ன வேணா மருந்து போட்டுக்கோ, நான் இதுக்கோ அடாப்ட் ஆகிட்டேன், நான் இதுக்கெல்லாம் நான் சாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மருந்து வேலை செய்யாமல் போகுது பேசிக்லி. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறையா ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி வேற வேற ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் இந்தியா கண்டுபிடிச்சது தான் இது. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 days ரெஜிம். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சிலது 5 days போட சொல்லுவாங்க, சிலது 7 days போட சொல்லுவாங்க. எதுக்குன்னா அந்த அந்த டியூரேஷனை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் மொத்தமாக அந்த மைக்ரோப்ஸ் வந்து ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் டாக்டர் கொடுப்பாங்க, 3 நாள் இல்லை 5 நாள் போட சொல்லுவாங்க. பட் அவங்க 2 daysக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா அதை விட்டுருவாங்க. அவங்க நினச்சிட்டாங்க ஃபீவர் சரியாயிடுச்சு, எதுக்கு தேவையில்லாமல் மெடிசன் எடுத்துக்கணும்னு. ஆனால் இப்படி இன்கம்ப்ளீட்டாக விடுறதுனால அந்த மிச்சம் மீதி இருக்கிற மைக்ரோப்ஸ் ஃபுல்லாக சாகாமல் இருக்கு இல்லைங்களா? அந்த மிச்சம் மீதி இருக்க மைக்ரோப்ஸ் என்ன ஆகும்னா அதுக்கு வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மருந்துக்கு. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் மைக்ரோப்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த மருந்துக்கு கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படியே ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் இந்த மைக்ரோப்ஸ் அடாப்ட் ஆகி இப்போல்லாம்
இந்த 5 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் சாகாத மைக்ரோப்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். அது இப்போ வந்து WHO வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும், தேவையில்லாமல் அது யூஸ் பண்ணக்கூடாது, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ரீசன் அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மெடிசன் எவ்வளோனா 3 டேஸ் ரெஜிம். இதோட ப்ளஸ் என்னன்னா 10% மோர் எஃபெக்டிவ். இப்போ இது வந்து ரீசெண்டாக கண்டுபிடிக்கிறதுனால எப்போவுமே முன்னத்து ஜென்ரேஷனை விட அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சதுனால இது 10 டைம்ஸ் எஃபெக்டிவாக இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது டெவலப் பண்ணது யாருன்னா BIRAC, பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம பேராசிட்டமால்னு சொல்ல மாட்டோம், அதை வந்து டோலோன்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல் ஆகுற நேம். அதே மாதிரி இது என்ன நேமில் சொல்லுவாங்க, என்ன நேமில் விற்க போகிறாங்க அப்படின்னா மெக்னாஃப்ங்கிற நேமில் வந்து விற்க போகிறாங்க. கம்பெனி வந்து வோல்டாட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நியூ ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் இட்ஸ் கிளாஸ் டு பி டெவலப்டு குளோபலி இன் ஓவர் 30 years. ஸோ இந்த கடைசி 30 வருஷத்தில் இந்த டைப் ஆஃப் இந்த மைசின்னு முடியுதுங்களா, இது ஒவ்வொன்றும் ஒரு கிளாஸில் இருக்கும். அது அவ்வளோ இன்டெப்த்தாக போக வேணாம். ஸோ இந்த டைப்பில் 30 வருஷத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் எதுனா இதுதான், நெஃபித்ரோமைசின். நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் சேட்டிலைட் கான்ஸ்டலேஷன். கான்ஸ்டலேஷன் உங்களுக்கு தெரியுங்களா, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை தான் நம்ம வந்து கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து சேட்டிலைட் கான்ஸ்டலேஷன்னா குரூப் ஆஃப் சேட்டிலைட்ஸ் பிஹேவிங் ஆஸ் அ கான்ஸ்டலேஷன். அதாவது ஒட்டுமொத்த சேட்டிலைட்ஸும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை ஜாயிண்டாக பண்ண போகுது. அந்த மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃப்ளை. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் சேட்டலைட் கான்ஸ்டலேஷனோட நேம் என்னங்க, ஃபயர்ஃப்ளை. அதை டெவலப் பண்ணுற கம்பெனி பேர் பிக்சர். ஸோ இதுதான் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப்பு. இது வந்து இது பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதே கம்பெனி பார்த்தீங்கன்னா 2022 சகுந்தலா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் எர்த் இமேஜிங் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் சேட்டிலைட். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு சேட்டிலைட்டும் ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரமில் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல்னா நிறையா ஸ்பெக்ட்ரமில் அது ஒர்க் ஆகும். அதோட ஹை ரெசல்யூஷன் இமேஜிங்காக இருக்கும். இப்போ ஏர்த்தை சுற்றி வரும்போது ஏர்த்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஹை ரெசல்யூஷனாக நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் ஹை ஸ்பெக்ட்ரல் சேட்டிலைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது இதோட நேம் ஃபயர்ஃப்ளைங்கிறது இதோட கம்பெனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் ரெசல்யூஷன் கமர்ஷியல் கிரேட் சேட்டிலைட்ஸ் கரண்ட்லி. ஸோ இதுதான் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஹை ரெசல்யூஷனில் இருக்கிற கமர்ஷியல் கிரேட் சேட்டிலைட். ஸோ மோஸ்ட்டாக அந்த டீட்டெயில் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு இந்த நேம் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட கண்டென்ட் அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாஸ் ஃபர்ஸ்ட் உல்ஃப் சாங்சுரி. இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா இந்த உல்ஃப் சாங்சுரியில் வந்து அங்கே இருக்க உல்ஃப் வந்து 8 பப்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம், பர்த் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது நியூஸில் இருக்குது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உல்ஃப் சாங்சுரி எதுனா இதுதான், ஜார்க்கண்டில் வந்து இருக்குது. இதோட ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக தெரியல. ஸோ ஜார்க்கண்டில் இருக்க இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உல்ஃப் சாங்சுரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் கர்நாடகாவில் இருக்கிற பன்காப்பூர் உல்ஃப் சாங்சுரி. இது வந்து இந்தியன் கிரே உல்ஃப் ஸ்பீஷீஸுக்காக கொண்டு வந்தது. இந்தியன் கிரே உல்ஃப் ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்டேஞ்சர்டாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சாங்சுரி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த சாங்சுரியில் வேறு என்னெல்லாம் அனிமல்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா லெப்பர்ட்ஸ், பீகாக்ஸ், பிளாக் பக்ஸ், ஃபாக்ஸஸ் இதெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது 2 உல்ஃப் சாங்சுரி இருக்குது. ஒன்று கர்நாடகாவில் இருக்குது, இன்னும் ஜார்க்கண்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஜார்க்கண்ட், செகண்ட் வந்து கர்நாடகா. ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸாக தான் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸை பார்த்து உங்களுக்கு எலிமினேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இதில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ஸும் ப்ளஸ் மெயின்ஸுக்கான கான்செப்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் நான் இன்க்ளூட் பண்ணுமா அப்படிங்கிற உங்கள் சஜஷனையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஓகே, வீடியோ வந்து நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் டெய்லியும் போடுவேன் வீடியோஸ், வந்து சப்ஜெக்ட்ஸ் வீடியோஸும் போடுறேன், கரண்ட் அஃபேர் வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ தட் அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.